இப்போ ஸ்டோரி எழுதுறது ஒன்று, எடுக்கிறது ஒன்று. இப்போ எடுக்கும்போது இவ்வளோ அழகாக வருதுன்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு படம், ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் தான் படம். ஒரு சூப்பர் ஹீரோ படங்கிறப்ப ரொம்ப நார்மலாக இருக்கிற இதை தாண்டி ஸ்டீரியோ டைப்லாம் தாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமானா பக்கா படம், அப்படியோ சீனு ரொம்ப. நான் வந்து இந்த ஊரில் கேரளா ஊர், எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது, ஆனால் மூவி அப்படி சீன் ரொம்ப அடிப்பொலி. கான்செப்ட் வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு நம்பி வந்தால் அப்படியும் கிடையாது, ஒரு பேய் படம்னு நம்பி வந்தால் அப்படியும் கிடையாது. இட்ஸ் லைக் ஏ மார்வல் மூவிஸ், அவ்வளோதாங்க. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கல்யாணி சூப்பராக நடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாக அவங்க இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ப முடியலண்ணா, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், முடியவே இல்லை. எப்படி பண்ணாங்கன்னே தெரில. ஹாலிவுட் ரேஞ்ச். நான் வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் சொல்கிறதே கிளீஷேயாக இருக்குது எனக்கு, அது தெரியாது. திஸ் இஸ் மலையாளம் ரேஞ்ச். பக்காவாக எடுத்திருக்காங்க. அவங்க திருப்பி அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணினே இருக்காங்க. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் கண்டென்ட்லாம் நல்லா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பாலிவுட் தமிழுக்கெல்லாம் கொடுக்குற இது வந்துட்டு லைக் மலையாளமுக்கும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குவாலிட்டி, மூவி குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் ப்ரோ, ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. நேற்றுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டு படத்துக்கு வரையான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா லிட்ரலாக ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே உங்களுக்கு எந்த லெவலில் அவங்க செட் பண்ணுறாங்க உங்களுக்கு புரியும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எவ்வளோ யோசித்து ஒரு ஃப்ரேம், ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்ஸ், எவ்ரி திங் ஆன் பாயிண்ட். நான் வந்து இது என்ன ஜான்ரான்னு தெரியாமல் வந்தேன். நான் வந்து மார்வல் பார்த்துருக்கேன், டிசி பார்த்துருக்கேன். மார்வலில் மார்பியஸ்ன்னு ஒரு வேம்பயர் படம் எடுத்தாங்க, கேவலமாக இருந்துச்சு. எந்த விதமான ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் சும்மா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேம்பயர் ஒரு மூவி எடுத்தாங்க. இந்த படத்தில் அவங்க எடுத்த விதம், அதாவது ஒரிஜின்லேருந்து அவங்க இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்க சூப்பராக ஒன்றுத்தையும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியோட எடுக்கிற ஒரு, இப்போ ஸ்டோரி எழுதுறது ஒன்று, எடுக்கிறது ஒன்று. இப்போ எடுக்கும்போது இவ்வளோ அழகாக வருதுன்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு படம், ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் தான் படம். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வராமல் வந்தேன். நான் வந்து அடுத்த படத்துக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறேன். அது மாதிரி நான் இப்போ இருக்கேன். நிறைய லீட்ஸ் இருக்குது, நிறைய கேமியோஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க வருவாங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க வருவாங்க. ஒரு ஆல் இடம் பர்ஃபெக்ட் ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அகெயின் மலையாளம் சினிமா செட் தி ஸ்டாண்டர்ட் அகெயின். நம்ப முடியலண்ணா, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், முடியவே இல்லை. எப்படி பண்ணாங்கன்னே தெரில. ஹாலிவுட் ரேஞ்ச். நான் வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் சொல்கிறதே கிளீஷேயாக இருக்குது எனக்கு, அது தெரியாது. திஸ் இஸ் மலையாளம் ரேஞ்ச். பக்காவாக எடுத்திருக்காங்க. அவங்க திருப்பி அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணினே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, வேற படம், செமையா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க சூப்பர் ஹீரோ ஃபைட் சீக்வன்ஸ் சான்ஸே இல்லை, அண்ட் கேமியோஸ் நிறையா இருக்குல்ல. ஸோ படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. விஷுவல் தான் மிரட்டி இருக்காங்க. விஷுவல்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வர்த் த பென்னி. பார்க்கலாம் படத்தை. செம்மையா அடிச்சிருக்காங்க ப்ரோ. ஸ்பீச்லெஸ் தான் ப்ரோ, டோட்டலாவே கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இல்ல கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும், எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட. சினிமாட்டோகிராஃபி, டிரெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சூப்பர் ஹீரோ படங்கிறப்ப ரொம்ப நார்மலாக இருக்கிற இதை தாண்டி ஸ்டீரியோ டைப்லாம் தாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக இருந்தது. கேரக்டர்ஸுமே ரொம்ப சும்மா கொடுக்காம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண விதம் அழகாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். யாரும் இவ்வளோ கிளாப்ஸ், கல்யாண பிரியதர்ஷினி எல்லாருக்குமே நல்ல கிளாப்ஸ், நல்லா அந்த ரெஸ்பான்ஸ். நோ எக்ஸ்பெக்டேஷன், ஜாலியாக வந்து பார்த்தேன், அவ்வளோதான். எப்படி இருந்துச்சு விஷுவலாக? படம் நல்லா இருக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் ஹீரோக்கான பேஸ் மாதிரி தான். பட் ஆனால் ஒரு மாதிரி அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும் உள்ள. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பட் எல்லாருமே டெஃபினட்டாக தேட்டர் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாக அவங்க இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்தது வேம்பயர் ஸ்டோரி மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. பட் கண்டிப்பாக எல்லாருமே அதை பார்க்கலாம். மலையாளத்தில் ஆக்சுவலாக எஸ் நிறைய குவாலிட்டியான ஃபிலிம்ஸ்லாம் வருது, பட் டிஃப்ரெண்ட் ஜானரில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மூவி தான். நல்ல ஒரு சூப்பர் மேக் பண்ணியிருக்காங்க. சினிமேட்டிக்காகவும் எடிட்டாகவும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பண்ணி வரலை, சும்மா காலைல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி மலையாளம் தமிழ் கலந்த மாதிரி இருந்து மாட்டிக்கிட்டோம். தமிழில் மட்டும் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் எம்பையர், அது இந்த ராம்பேஜஸ் வச்சு ஒரு நியூ மேக் பண்ணியிருக்காங்க. எல்லா மலையாள ஹீரோயின்ஸு உள்ளே கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின்ஸ் எல்லாருமே கூட்டு வந்திருக்காங்க. மேபி பார்க்கலாம், நல்லா இருக்குது. விஷுவலாக சூப்பராக இருக்குது. அதெல்லாம் மிரட்டிட்டாங்க. எடிட்டும் நல்லா சூப்பராக மிரட்டிட்டாங்க. மேபி செகண்ட் பார்ட் வந்தால் தெரியும். சாப்டர் 2 இருக்குது. அதான் காப்ளின்ஸ் வந்து 384 சம்திங் போட்டிருக்காங்க போல. மலையாளம் பார்க்கவே நல்லா இருந்தது. தமிழ் தான் புரியல அந்த அளவுக்கு, ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா தான் ப்ரோ அது.
நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய கேமியோலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்தது. கண்டிப்பாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு. அந்த சிஜி அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் நல்லா கொடுத்துருந்தாங்க. லைக் ஃபஸ்ட் எப்படி சொல்கிறது, ஃப்ளாஷ்பேக்லாமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் வந்து இந்த சூப்பர் ஹீரோ இது வந்துச்சு. அந்த பட்ஜெட்டு கண்டிப்பாக நல்ல இதுதான் அது. ப்ரோ படம் நல்லா இருந்தது ப்ரோ. நான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வேஃபேரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்லா பில்டப்லாம் நல்லா இருக்குது. கேரக்டர் செட்டிங் அது வந்து பார்த்தா நல்லா ஸ்டேஜிங்கு எல்லாம் ஃபுல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆத்தென்டிக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டிப்பிக்கல் இந்த இந்தியன் இது ஏற்ற மாதிரி அப்படியே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ கல்யாணி அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக மெயின் சாண்டி லியோக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் வராரு. ஸோ வந்து லியோ நல்லா பண்ணாரு. அதான் ட்ரெய்லர் கூட பார்க்கல நாங்கள். சரி சும்மா வீக்கெண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் படம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு. ஒரு மித்தாலஜி பேசிஸில் எடுத்திருக்காங்க ப்ரோ. இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சூப்பர் பவர்ஸோட. அதெல்லாம் வந்து சீக்வன்ஷியலாக வரும்னு நினைக்கிறோம். மித்தாலஜி தானே ப்ரோ. இப்போ வந்து ஒரு காட்டேரி இருக்குது, அது எப்படி வந்துச்சு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு பிலீஃபுங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கன்வின்சிங்லாம் அதெல்லாம் இல்லை. ஒரு எங்கேஜிங்காக நல்லா போச்சு ப்ரோ. நல்லா இருக்குது படம் ப்ரோ. நல்லா இருக்குது. எடிட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. பிஜிஎம் மியூசிக் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நல்லா இருக்கு. புதுசாக இருந்துச்சு, எப்பயும் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டசி மூவி நல்லா இருக்குது. மூவி அதாவது ஒர்த் டு வாட்ச் உள்ளதுங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதும் தெரியாது, படம் வந்ததும் தெரியாது. ஆக்சுவலாக சரி போகலாமான்னு கேட்டாங்க, திடீர்னு வந்தோம். அவ்வளோதான் அந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு மலையாள மூவி ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலுமே பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தன் தூக்கமே வந்துடும் சில படங்கள் பார்க்கும்போது. ஒரு ஃபேண்டசி மூவி ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பெட்டராகவே இருக்குது. கான்செப்ட் வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு நம்பி வந்தால் அப்படியும் கிடையாது, ஒரு பேய் படம்னு நம்பி வந்தால் அப்படியும் கிடையாது. இட்ஸ் லைக் ஏ மார்வல் மூவிஸ், அவ்வளோதாங்க. ஸோ அதாவது சொன்னாங்க, எதிர்பார்க்காம வந்து பார்க்கலாம் அப்படின்னால் நல்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்ககிட்ட, அவ்வளோதாங்க இருக்குல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருமே காமிச்சிருக்காங்க. ஆனால் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் இதில் பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். அங்கே அது கல்யாணம் ஆகட்டும் இல்லைனா சண்டி ஆகட்டும், எல்லாருமே பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத ஆக்டர்ஸ், எதிர்பார்க்காத ஒரு மூவிஸ். அவ்வளோதாங்க. சாட்டிஸ்ஃபை இஸ் மோர் சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சூரிய வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். படம் சூப்பராகவே இருந்தது. சர்ப்ரைஸ் நிறைய கேமியோஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூப்பராக நினச்சிருந்தேன். கல்யாணி சூப்பராக நினச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். ஆக்சுவலி பட்ஜெட்னா ஆமாம் அவ்வளோதான். ஆனால் அதோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அது ரொம்ப தாண்டி போன மாதிரி இருந்தது. தமிழ் படத்துலையும் இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. செட்ஸ் எல்லாம் பயமாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸும் சூப்பராக இருந்தது. எல்லாமே லைக் கம்மி பட்ஜெட் மாதிரி தெரில, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்கு படம் ரொம்ப நல்லா நிறைய படம் வருது, ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளோசர் லைக் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் கண்டென்ட்லாம் நல்லா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பாலிவுட் தமிழுக்கெல்லாம் கொடுக்குற இது வந்துட்டு லைக் மலையாளமுக்கும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குவாலிட்டி மூவி குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது.